இவ்வளவு நல்லது பண்ணியும் கடைசியில எனக்கு ஏன் ஏமாற்றமும் கவலையும் மட்டுமே மிஞ்சுது? வாழ்க்கையில எப்போதாவது இப்படி ஒரு கேள்வியை கேட்டு மனசுக்குள்ளேயே உடஞ்சு போயிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் இருந்தான். ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தான். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடி போய் உதவி பண்ணுவான். தன்னோட வேலையை கூட விட்டுட்டு அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவான். ஒரு நாள் நான் அவங்ககிட்ட கேட்டேன், டேய், அவங்க உன்னை மனுஷனா கூட மதிக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் அப்புறம் இவ்வளவு தூரம் உன்னை நீயே வருத்திக்கிட்டு அவங்க கூட இருக்கிற அப்படின்னு. அவன் ரொம்ப நம்பிக்கையா சொன்னான், நான் தொடர்ந்து அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு மாறுவாங்க மச்சான் அப்படின்னு. ஆனா கடைசியில என்னாச்சு தெரியுமா? அவங்க மாறவே இல்லை. மாறா அவங்கிட்ட இருந்த நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, தன்னம்பிக்கை போச்சு. கடைசியில அவன் மட்டும் தனியா நின்னான். இங்கதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கணும். நாம பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். நாம நல்லவங்களா இருந்தா எதிரில் இருக்கிறவங்களும் நமக்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்புறது. அது எல்லா நேரத்திலையும் உண்மை கிடையாது. திருவள்ளுவரும் இதைத்தான் எச்சரிக்கிறார். தேரானை தேறுதலும் தேரியான் கண்ணுறவும் தீரா இடும்பை தரும். அதாவது ஒருவரை சரியா புரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா நம்புறது நமக்கே தீராத துன்பத்தை தரலாம். அதனால ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அன்பு, உங்க நேரம், உங்க எனர்ஜி, உங்க நம்பிக்கை இவை எல்லாமே விலை மதிப்பில்லாதவை. ஒரு செடிக்கு தினமும் தண்ணி ஊத்துனா அது வளர்ந்து பூ பூக்கும். ஆனா ஒரு கல்லுக்கு தினமும் தண்ணி ஊத்தினாலும் அது ஒருபோதும் செடியாகாது. அதே மாதிரி உங்களை மதிக்காத மனிதர்களை மாத்துறதுக்காக உங்களையே நீங்க மாத்திக்காதீங்க. இந்த அன்பையும் நேரத்தையும் உங்களை உண்மையா மதிக்கிற மனிதர்களுக்கு கொடுங்க. அன்பு கொடுக்கறது நல்ல குணம். ஆனா உங்களை இழந்து அன்பு கொடுப்பது நல்ல குணம் இல்லை. அது உங்களுக்கே நீங்க செய்யற அநியாயம். இந்த கருத்து உங்களுக்கு எங்காவது மனசுல பட்டிருந்தா என்ன நான் இழக்கக்கூடாதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் யாரையாவது மாத்தணும்னு நினைச்சு உங்களோட நிம்மதி இழந்திருக்கீங்களா? மனசு விட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம விரிவா பேசலாம். மூங்கில் கண்ணாடி, புதிய பார்வை, புதிய கோணம். நான் உங்கள் பா. சரவணன்.